நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக சுகாதாரத்துறை ஒரு குறிப்பிட்ட மருந்து நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பேராசிட்டமால் மாத்திரை உட்பட கிட்டத்தட்ட 15 மாத்திரைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. பேராசிட்டமால் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பலருக்கும் அது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இது தொடர்பாக பேசுறதுக்காக பொதுநல மருத்துவர் திரு ஃபரூக் அப்துல்லா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பிட்ட மருந்து நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பேராசிட்டமால் மாத்திரை உட்பட சில மருந்துகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதித்திருக்காங்க. எந்தெந்த மாத்திரைகள்லாம் அதுல அடங்குது, என்ன காரணம்? பேராசிட்டமால் இருக்கு, அப்புறம் பொதுமக்கள் பயன்படுத்துற குங்குமம், அப்புறம் சோடியம் குளோரைடு, அந்த சலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கு. இது உள்ளிட்ட ஒரு 15 மாத்திரைகளை அதோடைய தர கட்டுப்பாட்டுல ஒரு குறைபாடு இருக்கிறதுனால அதை தடை செஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த நிறுவனங்கள் எல்லாமே தர கட்டுப்பாடுக்கு உட்பட்டு மருந்துகளை தயாரிக்கிறார். இது தயாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பேட்ச்ல அரசாங்கம் எதிர்பார்க்கிற அளவு தரத்துல ஏதாவது ஒரு குறைபாடு, அது இந்த குறைபாடு அப்படிங்கறத அவங்க வெளியே சொல்லல. சில நேரத்துல அந்த பேராசிட்டமால் ஒழுங்கா உதிர்ந்து போற தன்மை அதிகமா இருக்கலாம், அல்லது தண்ணியில கரையிற தன்மை சரியா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதோடைய தரக்கட்டுப்பாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ச்னா ஒரு 1,00,000 மாத்திரை ஒரு பேட்ச் அப்படின்னு உருவாக்குறாங்கன்னா அதை அந்த 1,00,000 மாத்திரையும் அப்படியே திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது அந்த குறிப்பிட்ட கம்பெனி மேல எடுக்கிற நடவடிக்கை கிடையாது. அந்த குறிப்பிட்ட பேட்ச் அதை அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அல்லது தரக்குறைபாடு பர்பஸ்க்காக திருப்பி அதை ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. இது கர்நாடக அரசு தான் இல்லை, தமிழ்நாடு அரசு, ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த மருந்துகள் தரக்கட்டுப்பாடு ஆணையம் இருக்கிறது. அதோடைய பணியே என்னன்னா மருந்துகளை சரியான சோதனையிட்டு அதோட தரத்துல இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான். இப்ப பேராசிட்டமால் இருக்கு, அந்த போமால் 650 அப்படிங்கிற பிராண்ட் தான் இப்ப தடை செய்யப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா போமால் 650 மொத்தமா தரக்கட்டுப்பாடு பிரச்சனை கிடையாது. அதிலுமே குறிப்பிட்ட பேட்ச், அதாவது அந்த பேட்சில் வெளியான ஒரு சில லட்சம் மாத்திரைகள் அல்லது எத்தனை ஆயிரம் மாத்திரைகளோ அதை மட்டுமே திருப்பி எடுத்துக்கிறதுக்கு பேன் பண்ணிருக்காங்க. அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் மாத்திரைக்கே தடை செய்யப்பட்டதாக பொதுமக்களிடையே தவறாக ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. மற்றபடி பேராசிட்டமால் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண, அதே மாதிரி ஓடிசி ட்ரக்னு சொல்லுவோம். ஓடிசி அப்படின்னா ஓவர் த கவுண்டர், மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் யாரு வேணா போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல அவங்களுடைய தலைவலிக்கோ காய்ச்சலுக்கோ வாங்கி சாப்பிடுற ஒரு மாத்திரையா இருக்கு. அதனால பேராசிட்டமால் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது. போமால் 650ங்கிற அந்த பிராண்ட் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது அந்த குறிப்பிட்ட பேட்ச், அதுல வெளிவந்த அந்த மருந்துகள் தரக்குறைபாடு காரணமாக திரும்பி பெறப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ரொட்டீனான வழக்கமான நிகழ்வு. இப்போ அந்த மருந்துக்கு தடை அப்படின்னா அது பயன்படுத்துறதுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதனால யாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதை நம்ம எப்ப அரசாங்கங்கள் அது தரக்குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ உடனே அதை ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. அதான் எந்த அளவுல தரக்குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணல. அது அந்த ஆணையங்களுக்கு தான் தெரியும், அதை செய்தவர்களுக்கு தான் தெரியும். அது எப்படி ப்ரொடக்ஷன்ல பிரச்சனையா இல்ல அது ஒழுங்கான ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், மாத்திரையோட கண்டிஷன்ல பிரச்சனையா என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மற்றபடி அந்த மாத்திரையில என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியாம நம்ம அதை சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம கருத்து சொல்ல இயலாது. ஓகே சார். அதே மாதிரி மருத்துவரோட பரிந்துரை இல்லாம பலரும் இந்த போன்ற மாத்திரைகளை பயன்படுத்துறது வழக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தலாம், இதுக்கு மேல பயன்படுத்தினா ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காங்களா? இப்ப ஒரு காய்ச்சல் அப்படின்னா பொதுவாக குழந்தைகள், அப்புறம் முதியவர்கள், இணை நோய்கள் பல இருப்பவர்கள் காய்ச்சல் என்றால் உடனடியாக மருத்துவரை சந்திப்பதுதான் சரியாக இருக்கும். இதே விஷயம் ஒரு நார்மலா ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சல், லேசான தலைவலி இது மாதிரி இருக்கும்போது பேராசிட்டமால் அப்படிங்கிற அந்த மாத்திரையை ஓவர் த கவுண்டர், அதாவது அரசாங்கம் 2 வகையாக வகைப்படுத்தி வச்சிருக்கு மருந்துகளை. ஒண்ணு நோயாளிகள் எளிதாக சென்று மருத்துவ பரிந்துரை இல்லாமல் பெறக்கூடிய மாத்திரைகள், இரண்டாவது மருத்துவ பரிந்துரை இருந்தால் மட்டுமே பெறக்கூடிய மாத்திரைகள் இருக்கு. அதாவது பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், நான் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். இது எதுக்கு நான் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்னு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மாத்திரைகள். இதற்காக, அதாவது ஒரு பேராசிட்டமாலுக்காக மருத்துவர் பரிந்துரை கட்டாயமா தேவையான்னு கேட்டா இல்ல. ஆனாலும் காய்ச்சல் என்பது ஒரு 2 நாள்ல சரியாகல, பேராசிட்டமால் போட்டும் சரியாகல அப்படின்னா
உடனடியாக மருத்துவரை அணுகிவிட வேண்டும். இப்ப வயிற்று வலிக்கு பாத்தீங்கன்னா நான் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெலுசில் டானிக் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் குடிச்சு பார்க்கலாம். ஆனா அதுவுமே ஒரு நாள் 2 நாள் தான். அதுல சரியாகவில்லை, திரும்ப திரும்ப ஒரே அறிகுறி மீண்டும் மீண்டும் வருகிறது என்றால் மருத்துவரை அணுக வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த நான் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸையே பல மாதங்கள் பல வருடங்களுக்கு தொடர்ந்து உட்கொண்டு விட்டு உள்ள இருக்கிற அறிகுறிகள் ரொம்ப அதிகமா முற்றின பிறகு, அதாவது அறிகுறிகள் என்பது நோயுடைய வெளியில காட்டும் தன்மை. அதுக்கு வெறும் அறிகுறிகளை மட்டுமே சிகிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தால் உள்ள இருக்கிற நோய் முற்றிவிட வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே அறிகுறிகள் சாதாரணமாக அது கடந்து சென்று விட்டால் விட்டுறணும். தலைவலி இருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தலைவலி வருதுன்னா ஒரு பேராசிட்டமால் போறதுல தப்பில்லை. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது மூளைக்குள்ள ஒரு கட்டி இருக்கலாம், இல்ல மைக்ரைன் சொல்ற ஒற்றை தலைவலி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ச்சியா தலைவலி வரும். அவங்க பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் அபியூசர்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது என்னன்னா இவங்க பேராசிட்டமாலே டெய்லி 2 டெய்லி 3 போட்டு வருஷ கணக்குல போட்டுட்டு இருப்பாங்க. அது தவறு. ஓகே சார். சுய மருந்துகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? சுய மருந்துகளை எடுத்துக்கொள்வது நான் கூறியது போல ஒரு உள்ள இருக்கிற நோயுடைய தன்மை முற்றிவிடும். அதாவது அறிகுறிகள் ஆரம்பத்திலே இருக்கும் பொழுது அதை போய் டாக்டர்கிட்ட பாக்குறது வேற, அறிகுறிகள் ரொம்ப நாள் கழிச்சு போய் பாக்குறது வேற. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீரிழிவே இருக்கு. நீரிழிவை ஆரம்ப கட்ட அறிகுறிகள் அதிகமா நைட்ல யூரின் போறது, இதெல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ இலைகளை எடுத்து சாப்பிடுறது, அப்புறம் வீட்லயே சில பத்தியங்களை செய்யறது, இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து மருத்துவங்கள் செய்து கொண்டிருப்பது, இப்படியே காலத்தை கடத்திட்டு நல்லா உடல் எடை மெலியும். நல்லா மெலிஞ்ச உடனே ஊர்ல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இப்படி நல்லா இருந்த ஆளு மெலிஞ்சிட்ட அப்படின்னு சொன்ன பிறகு டாக்டர்கிட்ட வரும்போது நீரிழிவு முற்றிய தன்மையும் அது கூட நீரிழிவுடைய அடுத்த நிலை பாதகங்களான சிறுநீரக பாதிப்பு, அப்புறம் நரம்பு மண்டல பாதிப்பு, கண் பாதிப்பு, இது எல்லாமே ஏற்பட்ட பிறகு வர்றாங்க. இது எதனாலன்னா சுய மருத்துவம் கூடவே மருந்தகங்கள்ல போய் சிகிச்சை எடுப்பது. உதாரணத்துக்கு இப்ப டெங்கு மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய காய்ச்சல் ஒரு ஏரியால பரவிட்டு இருக்கும் போது நம்ம பாட்டுக்கு டாக்டர்கிட்ட போகாம இவங்க பாட்டுக்கு பேராசிட்டமால் வாங்கி போடுறதும், அதே மாதிரி வலி நிவாரணிகள் டெங்குல போடவே கூடாது. ஏன்னா வலி நிவாரணிகள் போடும் பொழுது தட்டணுக்களுடைய எண்ணிக்கை இன்னுமே குறையும், தட்டணுக்கள் சரியாக வேலை செய்யாம போகும். டெங்குவோட பிரச்சனையே தட்டணுக்கள் குறைபாடும் தட்டணுக்கள் சரியா வேலை செய்யாம இருப்பதுதான். அப்ப தடுக்க வேண்டிய மாத்திரை, அதாவது போடக்கூடாதுன்னு சொல்ற மாத்திரையை இவங்க காய்ச்சல் குறையறதுக்காகவும் உடல் வலி குறையறதுக்காகவும் தெரியாம அங்க போய் எடுத்து அதனால உயிர் பாதிப்பு ஏற்படுற மக்களையுமே பார்க்க முடியுது. அதனால எந்த வியாதிக்குமே முறையான அதற்கு படித்து தேர்ந்த மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெறுவதே சரியான வழி. ஏன்னா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழிகள் தவறானது. அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கு. கண்டிப்பாக சார். அதே போன்று பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையா இதை எடுத்துக்கோ, அந்த பிரச்சனையா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தெல்லாம் மருந்தை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தால் கூட அது என்ன நோய் அப்படிங்கிறத கூகுளில் போய் தேடியெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அது மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும்? அதாவது விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, சோசியல் மீடியா யுகத்துல தான் இப்ப நம்ம வாழ்றோம். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி கூட ஒரு காலத்துல மருத்துவர்கள் பரிந்துரைத்த அத்தனை மருந்துகளையுமே எந்த கேள்விகளுமே கேட்காமல் உட்கொண்ட ஒரு நம்மளுடைய முந்தைய சமூகத்தார் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர்கள் எழுதும் பிரிஸ்கிரிப்ஷனை அதை என்ன மாத்திரை, அதுக்குரிய பக்க விளைவுகள் என்ன ஏது என்று அலசி ஆராயும் ஒரு சூழல் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்கதுதான். என்னவா இருந்தாலும் நம்ம எதை உட்கொள்றோமோ அதை பத்தி ஞானம் அதை உட்கொள்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு அளவுக்கு இருந்தால் அது சரியாக இருக்கும். இப்ப என்னன்னா ஒரு மருத்துவரை நம்பி அதுக்கு சிகிச்சை எடுப்பதற்கு முன்பு அந்த மருத்துவரை பற்றி படித்த அவருடைய அனுபவங்கள் என்ன ஏதுன்னு படிச்சு கரெக்டா சிகிச்சைக்கு போன பிறகு அவர் எழுதுற மாத்திரைகளை குறை கூறுவதோ, அதை நீங்க யூடியூப்ல எதை எடுத்தாலுமே அதுல எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ல தான் இருக்கும். ஒண்ணு இப்ப தொண்டை வலி என்று நம்ம கூகுள்ல டைப் பண்றோம் இல்ல யூடியூப்ல பாக்குறோம் அப்படின்னா அது சாதாரண அளவுகள்ல இல்லாம நேரடியாக புற்றுநோய் அப்படிங்கிற அளவுல கொண்டு போய் இருக்கு. அதை பார்த்து பயப்படுற நிலைமை இருக்கும். அதே மாதிரி மருந்துகளுடைய பக்க விளைவுகளே கூட அரிதினும் அரிதான பக்க விளைவுகள் பாத்தீங்கன்னா மரணம்னு போட்டிருப்பாங்க, அரிதினும் அரிதாம இரத்த கசிவுகள் அப்படி போட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேத்துல ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு வந்திருக்கு. 10 லட்சம் பேத்துக்கு போடும்போது எந்த ஒரு மருந்துமே சரி, எந்த ஒரு விஷயமுமே சரி, அதுக்குரிய ஒரு செய்கை என்று இருந்தால் அதுக்கு எதிர் செய்கை அல்லது பக்க விளைவுகள் என்பது கட்டாயமா இருக்கு. இப்போ நீங்க ஃபிளைட் ஜேர்னி எடுத்துக்கிறோம், ஃபிளைட் ஜேர்னில போறோம்,
1 மில்லியன் டிராவலுக்கு ஒன்றுக்கும் குறைவான பயணங்களை வந்து இது ஆக்சிடென்ட்டை சந்திக்கின்றது. ஆனால் அவ்வாறு சந்திக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டை கூட நம்ம வந்து அதை ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை வைத்து அடுத்து வந்து யாருமே ஃபிளைட்ல போறது இல்லையா? அது ஃபிளைட்ல தான் போகும் கண்டிப்பா. அது மாதிரிதான் மருந்துகளுக்குமே வந்து அதோடைய விளைவுகள் என்று இருந்தால் அது பக்க விளைவுகள் இருக்கும். அதையும் சேர்த்தே தான் படிக்கிறோம். ஆனால் அந்த பக்க விளைவுகள் வந்து அரிதிலும் அரிதானவை. ஆனா வந்து அதை வந்து ஒரு பொதுமக்கள் ஒரு கூகுளை பார்க்கும்போது அதை பிரித்தறிகிற சக்தி அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இவ்வளவு பக்க விளைவு இருக்கிற ஒரு மாத்திரையை கொடுத்துட்டாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 2 வகையான நீரிழிவு மாத்திரை இருக்கும். ஒரு நீரிழிவு மாத்திரை பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு கிளைமிப்ரைடுன்னு ஒரு மாத்திரை இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 1 mg 2 mgன்னு டோஸ் போகும். இன்னொரு ஒரு மாத்திரை இருக்கு. அது என்ன மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிட்டாக்லிப்டின் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து 25 mg 50 mg போகும். நம்ம மக்களுக்கு என்னன்னா இது ரெண்டு வகைன்னு தெரியாம ஏற்கனவே வந்து 1 mg 2 mgன்னு பவர் கம்மியா இருந்த இடத்துல இப்ப 50 mg கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மருத்துவர்களுக்கு தான் தெரியும் சிட்டாக்லிப்டினை விட இந்த கிளைமிப்ரைடு 1 mg வந்து பொட்டன்சி அதிகமான மாத்திரை. சோ நான் என்ன சொல்றேன்னா, அனுபவம் வாய்ந்த அந்த துறையில் ஞானம் உள்ள உங்களை விட அதிகமா அந்த துறையில கல்வி கற்ற மருத்துவர்களை நம்புவது மிக சிறந்தது. ஏனென்றால் தேவையற்ற பீதி, தேவையற்ற மனப்பதட்டம் இதெல்லாமே வந்து இந்த கூகுள் மேனியா, யூடியூப் இது எல்லாத்தையுமே அதிகமா பாக்குறதுனாலையும் அறிவியல் தரவுகளால் பேக்கப் செய்யப்படாத விஷயங்களை தொடர்ந்து நம்புவதாலையும் வருது. அதை வந்து பொதுமக்கள் முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளலாம். அல்லது விஷய ஞானத்தை அதிகமான நேரம் செலவு செய்து உண்மையான விஷய ஞானத்தை அறிய முற்படலாம். இதுக்குரிய நேரம் இல்லாதவர்கள் முறையான மருத்துவர்களிடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு முறையான சிகிச்சை எடுப்பது நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பா சார், அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. பல கேள்விகளுக்கு அழகான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி சகோ, நன்றி.